நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித்தோட பாட்டி வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் கிட்ட பேசுறதுக்கு தாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடைசி காலத்துல நம்ம பண்ண தப்பு எல்லாமே நம்ம உணர்ந்துட்டோம். இதுக்கு மேல அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை திருத்தலாம் ரஞ்சிதன் கிட்ட போறாங்க. ரஞ்சித்தை பார்த்தா அந்த வீட்டுல அப்படியே சும்மா வேற லெவல்ல ஒரு பக்கம் இருக்கா, ராஜேஸ்வரி ஒரு பக்கம் இருக்கா. என்னாச்சு விஜய் எங்க, வெண்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதன் சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்தது எல்லாமே சொல்றாங்க. இப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்து கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மல்லி கூட தான் இருக்கலாம். ஆமா, அவ கூடயே தான் இருக்கா. அந்த மல்லி எப்பவுமே பார்த்தியா கூட இருக்கா. எங்க இருந்தாலும் கூட இருக்கா, எந்த கஷ்டத்துல இருந்தாலும் கூட இருக்கா. நீ உன்னை உங்க மாமா திரும்பிக்கிட்டா பார்க்கலான்னு சொன்னியே. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ கூட இருந்தா தானே உன்னை திரும்பி பார்ப்பான். உன்னை பொறுத்த வரைக்கும் காசு, உங்க அம்மால மாதிரி காசு 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 இருக்கிற மட்டும் நீ திரும்பி பார்த்த. அதனால உன்னை விட்டுட்டு அவன் போயிட்டான். மற்றபடி இல்லைனா உன்னதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிப்பான். அது எல்லாமே எனக்கு இப்பதான் புரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சொத்தை எல்லாம் எப்படி ராஜேஸ்வரி எடுத்துக்கிட்டா, விஜய் வெண்பா எல்லாருமே கையெழுத்து போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, விஜய் கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்க சே அப்படின்றாங்க. அந்த சொத்து செல்லாது, இந்த விஷயம் ராஜேஸ்வரி கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பாட்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதும் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா நாடு எல்லாமே அப்போ பேசிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவனுக்கு பிறக்க போகிற குழந்தை, அதாவது பிறந்து அதுக்கப்புறம் வெண்பா பேர்லேயே எல்லாத்தையும் எழுதி வச்சாச்சு. எந்த ஒரு சொத்தையும் விஜய் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா அடுத்த செகண்டே நம்ம வெண்பா கேஸ் போட்டால் அந்த சொத்து வித்தது கேன்சல் ஆயிரும். திரும்ப என்னென்ன பண்ணாங்களோ அது எதுவுமே இங்கே ஏற்றுக்கப்படாது. அது வெண்பாவோட சொத்து, எல்லா ப்ராஃபிட்டும் வெண்பாவுக்கு தான் சொத்தம். வெண்பா கரெக்டாக 18 ஏஜ் ஆகிற வரையும் அவளுக்கு அது உரிமை இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இந்த சொத்து எல்லாமே அவளுக்கு சேர்ந்ததான். இப்போ கூட கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி ஒரு அதிர்ச்சியை குண்டை தூக்கி போடுறீங்க? அப்போ ராஜேஸ்வரி பேருக்கு மாறிச்சுன்னா, ஆமாம் அவள் பேரில் மாற்று இருக்கும், ஆனால் திரும்ப அதை ஈஸியாக நம்ம வாங்கிடலாம், அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ராஜேஸ்வரி பேக் டோரான இருந்து எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்காங்க. ஐயோ என்னடா இது குண்டை தூக்கி போடுறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. நாம் ஒன்று கனவு கண்டு இருந்தால் இது ஒரு கனவாகி போச்சு, நம்ம வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் உட்காந்து இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண ஒரு பக்கம் திருப்பி போகிறாங்க. அது மட்டும் நல்லாவே தெரியுது. சரி, வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் வரதா வரும், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். கஷ்டத்துக்கோசரம் நம்மளை மாற்றின்னு போக முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி போகலாம் அந்த மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு நாமளும் அடுத்தடுத்த மூவ் எடுத்து வச்சு போனோம்னா நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சிங்களன்னா அடுத்த செகண்டே உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறுங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தேன்னு நேராக அங்கங்கே இன்டர்வியூக்கு போயின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் பாட்டி அங்கே வந்துருக்கும் போது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே அங்கேருந்து பார்த்துட்டு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்ததும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க, கம்பெனி என்ன இருக்க, கடைசி காலத்துலையாவது உனக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ரொம்ப உனக்கு கெட்டது பண்ண, அது மட்டும் இல்லாமல் மல்லியை உங்கள்கிட்ட பிரிக்க பார்த்தா அது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் மன்னிச்சிருப்பா. இந்த காலத்துலயாவது நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அந்த சொத்து எல்லாமே உனக்கும் வெண்பாவுக்கும் மட்டும்தான் சொந்தம், அதை ராஜேஸ்வரி சொந்தம் கொண்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னை போர்ச்சரி பண்ணி என்கிட்ட இருந்து ஏமாத்தி எனக்கே தெரியாம நான் அவங்க பேச்சை கேட்டு இருந்த போது எல்லா சொத்தையும் அவங்க பேர்ல மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லப்பா. வெண்பா இப்பயே போய் கேஸ் போட்டா எல்லாம் சொத்தும் உங்களுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த மாதிரி தான் நாங்கள் அப்பவே எல்லாமே வெண்பா பேர்ல தான் இது பண்ணி வச்சோம். நீ கார்டியனா மட்டும்தான் இருந்த, மற்றபடி நீ சொத்தை எழுதி கொடுக்கலாம். ஆனால் வெண்பா கேஸ் போட்டால் அடுத்த செகண்டே வெண்பாவுக்கு இது வந்துடும். ஆனால் அது அவங்களுக்கு தெரிய வராது, நெட்லிங் காட்டாது. டாக்குமெண்ட்ல எல்லாமே தெளிவாக எழுதி வச்சிருக்கோம். அவங்க டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. இது எட்டுன்னு போயிட்டு கரெக்டாக அங்கே கொடுத்தா நெட்ல பார்த்தா எல்லாமே அப்படியே தாங்க இருக்கு. மாறுற ஆப்ஷன் மாறுறோம், ஆனால் கேஸ் போட்டால் ரிட்டர்ன் வந்துடும். நம்ம வெண்பா 18 வயசு ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்தை தான் விற்க முடியும் அப்படின்ற விஷயம் அதில் எழுதியிருக்கு. இது தெரியாமல் நம்ம ராஜேஸ்வரி ஆடாமல் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடின்னு இருக்காங்க. அவங்களோட ஆட்டம் எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, இதோட முடிஞ்சு அவங்க சோழியா அப்படின்னு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு இந்த விஷயத்தெல்லாம் விஜய் போய் சொல்றதும் வெண்பாவுக்கு கேஸ் போடலாம், மல்லியும் கேஸ் போடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருமே விஜய் வேணான்னு சொல்லிட்டு தோணுது, இருந்தாலும் கேஸ் போட்டு ஆகணும். ஏன்னா எனக்கு சொத்து முக்கியம் இல்லை, என் அக்கா என்ன நம்பிக்கை துரோகம் மாட்டாங்க, அந்த நம்பிக்கை துரோகத்துக்கான அடியை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடியை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க ஒண்ணுமே புரியல. என்னடா அது இப்படி நம்மளை திருப்பி ஒரு பக்கம் அடிக்கிறாங்களே, இதுக்கு மேல நம்ம எவ்வளவுதான் அடி வாங்கலாம் தாங்க மாட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில ஒரு பக்கம் இருக்கும் போதுதான் வாழ்க்கை ஒரு வட்டங்க. அந்த வட்டத்துல இப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். இதுக்கு தான் சொல்றது, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதை விட்டு இப்படி அப்படின்னு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே சும்மா ஜெட்டு ஒரு பக்கம்
கப்பான்னு வலிக்குது ஒரு பக்கம். அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி பண்றதெல்லாம் பார்த்தா இரிட்டேட்டா இருக்கு. என்ன பண்றது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் துரோகத்தை அனுபவிச்சு அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயின்னு இருக்குங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கையில என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு போய் தான் ஆகணும். வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படி ஒரு சூழல்லாம் இப்போதைக்கு தள்ளப்பட்டு இருக்கும். இதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க. சாதாரணமா 2 விஷயம் தான். அதை மட்டும் நீங்க பண்ணா போதும். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண் கூட பார்க்க போறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.